நன்றி அப்பா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். இம்மட்டுமாய் உம்முடைய பரிசுத்த திருச்சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. மனித வார்த்தைகளோ பேச்சுகளோ ஆலோசனைகளோ ஒண்ணும் வேணாம் அப்பா. தேவனே நீங்க பேசுங்க அப்பா. உடைய அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகள் ரேமோ வார்த்தைகளாய் தகப்பனே 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 அப்பா என் தகப்பனே அப்பா என் தகப்பனே ராஜாவே உங்க சத்தமே துணிக்கட்டும், உங்க சத்தமே துணிக்கட்டும். யூதராஜ சிங்கம் முழங்கி கர்ச்சிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் பரலோக மன்னாவாய் கோஷே கொழுமையான பதார்த்தமாய் நல்ல ஆசீர்வாதமான மழை துளியாய் ஆசீர்வாதமான பனித்துளியாய் இறங்கி நிரப்பட்டும், நிரப்பட்டும். வார்த்தைகள் இருபுறமும் கருவுள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கான பட்டயமாய் சம்மட்டியாய் அக்கினியாய் இறங்கி இருளின் சத்துருவின் சகல கிரியைகளை செயல்பாடுகளை தீமைகளை நிர்மூலமாக்கி போடட்டும் அப்பா. எங்கள் இருதயங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை எங்கள் இருதயங்களில் விதைப்பீராக. 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக. சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த ஏப்ரல் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென் அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நன்றி அப்பா. தகப்பனே எங்க பிள்ளைகளை போதிக்கிறவராய் போதனை செய்கிறவராய் ஆலோசனை கொடுக்கிறவராய் தகப்பனே நீங்களே இருந்து நடத்துங்க. வாக்கு தத்தத்தின்படியே எங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து போதிக்கிறவராய் நீங்களே இருந்து நடத்துங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்றீரே. எங்க பிள்ளைகளை உங்க முன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற சகல காரியங்கள் நிர்மலமாகி போகட்டும். தகப்பனை பலவீனங்கள் நீங்கி போகட்டும். நோய்கள் அகன்று போகட்டும். தகப்பனை உடைய சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அற்புதமாய் 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 தேவனுடைய மகிமை இறங்கி நிரப்புவதாக நிரப்புவதாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். தகப்பனை நல்ல வீடு அன்பு தகப்பனை இன்றைக்கு விரும்புவது போல தகப்பன் தந்தருளுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருதயங்களில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஆட்சிகளிலே அந்த குழாய்களிலே அடைப்புகள் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்த துளிகள் இறங்கட்டும். பரிபூரண சுகம் உண்டாகட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும். மூட்டுகளிலே குறுக்குகளிலே கால்களிலே உங்க வல்லமை இறங்கட்டும். பரிபூரண சுகம் உண்டாகட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலே உங்க வல்லமை இறங்கட்டும். பரிபூரண சுகம் உண்டாகட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும். கண்களிலே இறங்கட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும். கர்ப்ப பைகளிலே இறங்கட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும்.
பெரிதாயிருக்கும் என்றீரே. தகப்பன் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து மேன்மையும் மகிமையுமாய் ஆசீர்வதிப்பீராக. மண்ணின் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை பலமாய் இறங்கி நிரப்புகிறதற்காய் நன்றி. நன்றி. வலி வேதனைகளை நீக்கி போட்டு அற்புத சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் அனுபவிக்கும்படியாய் தகப்பன் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சோதரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. glory. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் 30ஆம் சங்கீதம் 30 முதல் வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு என்னை மேற்கொண்டு மகிழ் ஓட்டங்கள் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எந்த அளவு தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யற நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கிற அந்த பழக்கம் நமக்கும் இருக்கணும். அல்லேலூயா. தாவீது ராஜா என்ன அழகா எப்படி துதிக்கிறார் பாருங்க. சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள நீங்க விடல ஆண்டவரே, நீங்க கை தூக்கி எடுத்தீங்க, அதனால நான் உங்களை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள், பகைவர்கள், தீய வல்லமைகள் எந்த வகுப்புல என்ன ஜெயிச்சிராம நீங்க என்ன கை தூக்கி எடுத்து என்ன ஜெயிக்கும்படி வைத்திருப்பீங்களே, அதுக்காக நான் உண்மை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா எப்பயுமே நம்மளே என்ன யோசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும், உயர்வா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், ஜெயிக்கணும். இல்ல, இப்ப எத்தனை பேரு அங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாலும் அந்தந்த பிள்ளையோட அம்மா அப்பா என்னதான் நினைப்பாங்க, என் பிள்ளை ஜெயிக்கணும், இல்ல யாராவது அடுத்த பிள்ளை ஜெயிக்கணும், பரவாயில்ல என் பிள்ளை தோத்தாலும் பரவாயில்ல, யாராவது யோசிப்போமா? ஒருத்தரும் யோசிக்க மாட்டோம், என் பிள்ளை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம கூடயே இருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்கள்ல நம்ம எல்லைகளில நம்மளை ஜெயிக்க வச்சு தலையா ராஜாவா உயர்வா மேன்மையா தான் நடத்துறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லைகள் இருக்குது. பாருங்களேன், நம்மளோட எல்லைகள்ல நம்மள மேன்மையா தான் நடத்துவார். ஆமென். ஒவ்வொருத்தருடைய எல்லையிலும் அப்படிதான் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு, என்ன சத்துருக்கள் மேற்கொள்ள நீங்க விடவே இல்லை ஆண்டவரே, எனக்கு கை தூக்கி எடுத்தீங்க, அதனால நான் உங்களை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிக்க ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப மேன்மையா இருக்கும். அது நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும். அந்த நன்றி நிறைந்த இருதயம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பார். நம்ம நிறைய ஜெபிச்சிருப்போம். நம்ம ஜெபிச்ச அளவுக்கு நம்ம துதிச்சிருக்கோமா, நன்றி சொல்லியிருக்கோமான்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்படி கொஞ்சம் நன்றி சொல்றோம், ஆனா நம்ம எந்த அளவு ஜெபிச்சோம், அது எவ்வளவு பெரிய காரியம். உண்மைக்கு முடியாத காரியம் இருந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சாதாரணமா முடிய பண்ணி இருக்கிறார். அற்புதங்களை எவ்வளவு காண பண்ணி இருக்கிறார். அனுதினமும் அப்படிதான் நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த அளவு அப்பாவை துதிக்க நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்க பழகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உம்மை போற்றுவேன். சத்துரு மேற்கொள்ள விடாம நீங்க கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு ஆவிக்குரிய போராட்டம், பிரச்சனை எவ்வளோ தாண்டி வந்திருக்கோம், எவ்வளோ ஏறி மிதிச்சு வந்துட்டே தான் இருக்கிறோம், எவ்வளோ ஏறி அழகா உயரங்கள்ல தான் நடத்துற. அல்லேலூயா. இந்த ரோலர் கஸ்கி போட்டுட்டே போற மாதிரி அது என்ன இருந்தாலும் கீழே அப்படியே நோக்கி போட்டு ரோலர் என்னைக்காவது நின்றுட்டு யோசிக்கிறாங்களா?
ஐயோ கொஞ்சம் இதெல்லாம் நசுங்கிருமே, இதை நசுக்கிறோம்னு யோசிக்கிறாங்களா? எது வரலாம் அது பாட்டு ஏறி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குது, நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. அப்படிதான் ஒரு பிள்ளைகளை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் வர்ற மாதிரி பாடுகள் மாதிரி தெரிஞ்சாலும் பாடுகளா இராதபடி தேவன் அவையெல்லாம் அற்புதங்களா, அற்புத பதில்களா, நன்மைகளா, ஆசீர்வாதங்களா, தீமையெல்லாம் நன்மைகளா மாற்றி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்து. ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன் அப்பா, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? குணமாக்கிட்டீங்க. உண்மைக்கு பிரச்சனைகள் நேரத்துல, தேவைகள் நேரத்துல, பாடுகளின் நேரத்துல நம்ம யாரதான் நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். முதலாவது தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் குணப்படுத்துகிறவரா, அற்புதங்களின் தெய்வமா, அவர் அப்படி வெளிப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நேரங்கள்ல உண்மைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா சில சூழ்நிலைகள் எல்லாம் எத்தனை மரண கண்ணிகளுக்கு நம்ம விலக்கி தப்பு வச்சிருக்கிறாரு, காப்பாத்தி இருக்கிறாரு, நம்மளை பாதுகாத்து இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமா இருக்கும் தேவனுடைய நடத்துதல்கள். ஆமென். உண்மைக்கு யோசிச்சு பார்த்தா அவ்வளவுதான் முடிஞ்சதுன்ற மாதிரி சூழ்நிலைகள் 1-2 முறை இல்லை, எத்தனையோ முறை அற்புதமா காப்பாத்தி மேன்மையும் மகிமையுமா இம்மற்ற நிலை நிறுத்தி இருக்கிறாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் என்ன சொல்ல முடியும்? கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் கூடவே இருந்து நடத்துறார். ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே வேளாங்கண்ணி பீச்ல நல்லா மொழிகி போயிருக்கணும், இல்லாமையே போயிருக்கணும். ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிட்டோம். அப்புறம் எங்க அண்ணன் பார்த்துட்டு அப்புறம் கொண்டு வந்து எவ்வளோ தூரம் நீந்தி விடுறோம். திரும்பவும் நான் உள்ளவன் போறேன், திரும்பியும் கொண்டு வந்து கரையில பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் பார்க்காம விட்டுறது அவ்வளவு அன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கும். எந்த அளவு தேவனுடைய கிருபை, பாதுகாப்பு. இந்த நம்ம ரெட்டேரி சிக்னல், அப்பெல்லாம் சிக்னலே வரல. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் பின்னாடி வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு புதன்கிழமை வேத பாடம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, சிக்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு லாரி, இந்த பக்கம் ஒரு லாரி நிற்கிது. நான் அப்படியே கண் படிச்சு அப்படியே நின்றுட்டேன். சைக்கிள் தான் அப்படியே நின்றுட்டேன். பாத்தீங்கன்னா அவங்க அந்த லாரி காய்ச்சல் அம்மா சுதாரிச்சின்னு போங்க போ சுதாரிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இல்லைன்னா அன்னைக்கு நாங்கள் 3 பேரும் நசுக்கிட்டு இருப்போம். பாருங்க, தேவனுடைய கிருபையும் தயவும் எந்த அளவு, அவருடைய காரணியங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. பாருங்க, தீமைகள் அப்படியே நம்ம கையை வச்சு 2 பக்கமும் அப்படியே ஆண்டவர் மறிச்சு நின்ன மாதிரி தான் நின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருட்டில், அந்த ஒண்ணுமே வெளிச்சம் இல்லாத இடத்துல பாருங்க, அந்த நேரத்துல எந்த அளவு தேவனுடைய கிருபை அப்படியே பிள்ளைகளோடு அப்படி பாதுகாத்து கொடுத்தாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த வரதா புயல் வந்திருக்கும் போது ரெட்டேரியில ஐயா மீன் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. அங்க நிக்க வச்சுட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீழே நான் நின்றுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் நின்றுருப்பேன். பார்த்தா அப்பதான் சரி அந்த பக்கம் போய் வண்டி பக்கத்துல நிப்போம். அந்த ஒரு 20 அடி ரோடு தான் அது அப்படி கிராஸ் பண்ணி அந்த வண்டிகிட்ட கூட போகல. அந்த அப்படியே போயிருக்கேன். சரசரன்னு அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து நெருப்பு அப்படியே கொட்டுது. அந்த பச்சை மரம் அப்படியே பத்திட்டு எரியுது. ஜஸ்ட் அதே இடத்துலதான் நான் ஒரு 45 மினிட்ஸ் அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். அதே இடத்துல பாருங்க, அப்படி நகர்ந்து வந்தோம். பாருங்க, ஏதோ நம்ம தெரிச்சுதான் போகல,
தேவன் எந்த அளவு கிருபையா பாதுகாக்கிறார் கூட இருந்து. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், தேவனை அப்படி நம்ம வெளியே போகும்போது, விளையாட போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, இல்ல வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும், ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பைபிள்ல நம்ம ரெகுலர் பைபிள் ரீடிங் வச்சுக்கிறோம். இல்ல புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம் நம்ம வாசிச்சுட்டு காலையில அதுக்கு டைம் வச்சு நம்ம ரெடி ஆகிக்கிறணும். இல்லை ஒரு எவ்வளோ நேரம் ஆகும், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டு நல்லா அழகாக கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு, இல்லை ஒரு அதிகாரமாவது, இல்லை புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், நைட்டு கூட வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு, இல்லை சங்கீதத்தில் குட்டி பிள்ளைங்க சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு, இல்லை ஒரு 5 வசனமாவது வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க எங்க கூடயே வாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது தேவ கிருபை அப்படியே பலமும் கிருபையும் தயவுமா ஆண்டவருடைய வல்லமை பாதுகாத்து மகிமையா நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்ம பார்ப்போம். அற்புதங்களாக ஆண்டவர் அப்படி கிருபையா நடத்துவார். அதை நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அவசரமா ஓடக்கூடாது. இல்லை ஸ்கூலுக்கு போற டைம் ஆயிடுச்சு, ஏன் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி ரெடி ஆயிட்டு, இல்லை அப்படியே தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது உண்மைக்கு ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார், பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு 2007 நினைக்கிறேன், நம்ம ஐயா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில நம்ம அந்த பைபாஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி உள்ள போயிடுச்சு வண்டி. அப்படியே வண்டியோடு உள்ள பாக்குறவங்க எல்லாம் கத்திருக்காங்க. அப்படியே அப்படியே போயிட்டு அந்த பாதிக்கு மேல கண்டெய்னருக்குள்ள போயிடுச்சு. ஏதோ ஒரு காட் மாதிரி அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, அதை தட்டி ரிட்டர்ன் வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கீரல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆபத்து இல்லை. ஆண்டவர் அப்படி கிருபையா பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படி தேவனுடைய கிருபைகள் மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். அந்த சூழ்நிலைகள் வராமலே பாதுகாப்பார். இல்ல நம்ம போய் மாட்டி தான் வெளியே வரணும்னு இல்லை, கொஞ்சம் பட்டு தான் பெருசா இருக்க வேண்டியது, பரவாயில்ல ஒண்ணு இல்லாம சின்னதா பேச்சு அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளே வராதபடி அவர் சமூகம் முன்னாடி போகும். அப்பா அழகா எல்லா பக்கமும் சூழ்ந்து இருந்து விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்ம 91ஆம் சங்கீதத்தின் பாதுகாப்ப, 121ஆம் சங்கீதத்தின் பாதுகாப்ப நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், அப்படியே அதை சுதந்திரிச்சுக்கிறணும். 91, 121, அதே மாதிரி சங்கீதம் 23 நம்ம அப்படியே மனப்பாடமா பண்ணிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படியே தேவனுடைய பாதுகாவல் போக்கிலும் வரத்திலும் கூடயே இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் அப்படி பின்னாடி தான் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நாளை ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ தேவனுடைய நன்மைகளும் அற்புதங்களும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும். அல்லேலூயா. உண்மைக்கு ஒரு முறையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். உண்மைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே தான் இருப்போம், அப்படிதான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை எத்தனை கிருபை, எத்தனை எத்தனை பாதுகாப்பு. அதுதான் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆத்துமா பாதாளத்தில் இறங்காதபடி, குழியில் இறங்காதபடி தேவன் ஜீவனோட பாதுகாப்பு வைத்திருக்கிறார். நம்மளே இவ்வளவு சொல்றோம்னா, தாவீது ராஜா கேட்டாக்கா அவர் சொல்லணும்னா எழுதி வச்சா பத்தாது. இல்லை, அந்த காலத்துல அரசர்கள் காலத்துல யுத்தத்துல முதல் வரிசையில போனவங்க தான். இல்லை, முதல் அடி யாருக்கு தான் விழும், பின்னாடி பின்னாடிலாம் நிற்க முடியாது. ராஜா முதல் வரிசையில போனோம். எவ்வளவு யுத்த களங்களுக்கு போயிட்டு ஜீவனோட திரும்ப வராங்க, ஒரு சேதம் இல்லாம. அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அததான் அவர் அப்படியே பிரமிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. ஏன் தயாபரர், ஏன் தாம்பரம், ஏன் அரண், ஏன் கோட்டை, ஏன் கேடகம், ஏன் துருவம், ஏன் தஞ்சம், அப்படி தேவன் அப்படி மகத்துவப்படுத்துறதுக்கு அந்த அனுபவங்கள் பாருங்க, அந்த அளவு மேன்மையான அனுபவம். என் கைகளை இதுக்கு நீங்க படிப்பிக்கிறீங்க அப்பா, நீங்க பாதுகாக்கிறீங்க, என் தலையை மூடி பாதுகாக்கிறீங்க, தீங்கு நாளில் உங்க கூடார மறைவில வைத்து பாதுகாக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிறகு எத்தனை எத்தனை யுத்த காலத்துக்கே போகும்போதும் முதிர் வயது ஆகிதான் அவர் மறிக்கிறார். அந்த அளவு தேவன் கிருபையா பாதுகாத்து 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 நடத்துறார். ஆமென். அதனாலதான் அந்த நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி சொல்லி அப்பாவை நம்ம மகத்துவப்படுத்துறதுல உண்மைக்கு நம்ம இருதயம் ஒரு தேவன் வரும்போது இல்லை ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும்போது பழைய நன்மையை நம்ம சொல்லி துதிக்கும் போதே நம்ம இருதயத்துக்கு ஒரு விசுவாசம் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்த என் தேவனுடைய கரம் இன்னைக்கும் செய்யும், இந்த காரியத்துல செய்யும், இந்த காரியத்துல அற்புதமா என்னை விளக்கி பாதுகாத்தாரே, இதுலயும் என்னை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நடத்துவார், அப்படிதான் நடத்துவார். உன்னைக்கு ஒரு முறை நான் பிரேயருக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். ஒரு புதன்கிழமை ஈவினிங் பிரேயர் வீட்டு கூட்டத்துக்கு வேகமாக சரி சமைச்சு வச்சுட்டு போயிடுவோம். வந்து செய்யறதுக்கு நேரம் ஆகாது, சரி சாதம் மட்டும் குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு வச்சா குக்கர் பிச்சுட்டு அடிச்சது பாருங்க. நான் அப்படின்னு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த சைடு தவிர எல்லா சைடும் அடிச்சு வச்சிருச்சு. சைடு இந்த பக்கம் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, எல்லாம் அடிக்குது. சரி நான் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலும் கோபமும், கையுமே இல்லை. இப்போ இது க்ளீன் பண்ண முடியுமா? ஜபத்துக்கு போகணுமே, பிள்ளைகளை கூப்பிட்டு போகணுமே, இதை அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னா எல்லாம் காஞ்சி போயிடும். சாதம் ரைஸ் அடிச்சு ஒட்டி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ எரிச்சலும் கோபம் வருது. அப்போ ஆவியானுடைய சத்தம் அழகா கேட்குது. என்ன சொல்றாரு? எல்லா பக்கம் அடிச்சுது, உன் மேல அடிச்சுதா? இவ்வளோ பக்கத்துல நிக்கிறியே, உன் மேல ஒரு துளி பட்டுச்சா? அப்ப நீ இன்னும் முறுமுறுத்துட்டு நிக்கிற, நன்றி சொல்லாம முறுமுறுத்துட்டு நிக்கிற. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். கண்ணுல அப்பதான் எனக்கு தண்ணி கொட்டுது. அப்பதான் பாருங்க, மேல படலன்றது அந்த நன்மையே புரியல, அந்த நன்மையே புரியல. அப்புறம் தான் நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி அப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாப்பீங்களே, கிருபையா பாதுகாப்பீங்களே. தீமைய பார்க்கும்போது அந்த தீமை தொடாதபடி நம்மளை பாதுகாப்பு இருக்கிறாரே அற்புதமா. அதை நினைச்சு நம்ம எந்த அளவு நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்ல உண்மையை பாருங்க, நம்ம விசுவாசம் பெருகும். அப்படி பாதுகாத்தாரே, இதுல நம்மளை விட்டுருவாரா? விட மாட்டார். அந்த விசுவாசம் பெருகும், அந்த நன்மைகள் பெருகும். இந்த சூழ்நிலையில் இடுக்கண்ல நம்மளை அற்புதமா நடத்தினாரே அப்படின்னு விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. உண்மைக்கு ஆவடியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு குடி வைக்கிறதுக்கு இங்க இருக்கிற வீட்டை வந்து பார்த்துட்டு அங்க வராங்க. அவங்க ரிட்டையர் ஆன பீப்புள்னோட அவங்க பாருங்க அந்த வீடு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அங்க ஆள் காமிக்கிறதுக்கு நமக்கு அந்த நேரத்துல ஆள் இல்லை. இங்க வந்து பார்த்துட்டு அந்த ஃபேமிலி அங்க செட்டில் ஆகுறாங்க. அப்படி அவரோட காரியங்கள் எல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவர் செய்யற காரியங்கள் உண்மைக்கு அவ்வளவு அற்புதங்களாவே நடத்துவார். ஆமென். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, நம்புகிற பிள்ளைகளை, அப்பா நீங்க கூடயே இருக்கீங்க, நீங்க நடத்துவீங்க, இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவீங்க, ஆபத்தே இல்லாம நடத்துவீங்க, பிரச்சனையே இல்லாம நடத்துவீங்க, போராட்டமே இல்லாம நடத்துவீங்க, தீமையெல்லாம் நன்மையா மாற பண்ணி நடத்துவீங்க. ஆமென். அல்லேலூயா. தூரமா கிளம்பும் போது வேணா தீமை மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம கிட்ட வரும்போது அது தீமையா ஒரு நாளும் நம்ம அப்பா வர்றது விடவே மாட்டாரு, நன்மையா மாற்றி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு ஒரு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை கமிக்கும், விடிய காலத்திலே கனிமுண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. அதுதான் நம்ம பண்றோம். தாவீது அப்படிதான் பண்றாரு. நம்ம அப்படி யோசிச்சு நம்ம நன்றி சொல்லும் போது, துதிக்கும் போது அவரை கொண்டாடுங்கிற பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்க, கொண்டாடுங்க. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுக தங்குமா, விடிய காலத்துல கழிப்பு உண்டாகுமா? அவ்வளவு ஷார்ட் பீரியட்ல அழுகையா நான் சந்தோஷமா மாத்திடுவேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சாயந்தரம் வருத்தமானு தெரிஞ்சுதா, காலையில கழிப்பா மாத்திடுவேன், சந்தோஷத்தின் உச்சமா அந்த காரியத்தை மாத்தி கொடுத்துருவேங்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். விசுவாசம் இல்ல, என் வாழ்க்கையில நான் அசைக்கப்படுறதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போறதே இல்லை. அப்படிதான் தேவன் சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். ஏன் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்படிதான் தேவன் சொல்லி இருக்கிறார். நான் அதைதான் சொல்லுவேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே என் பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் கூலியில் இறங்குகையில் என் கர்த்தத்தால் என்ன லாபம் உண்டு? கூலி உம்மை குறித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயத்திற்கும் என்று சொல்லி கர்த்தாவே உன்னை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி பேசினேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய தயவினால் என்னை அப்படியே பர்வதங்களை போல மலைகளை போல திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உண்மைக்கு நம்ம ஆண்டவரோட நம்ம உறவு சரியா இருக்கும்போது, அப்படியே நம்ம அப்பாவோட நம்ம அப்படியே நம்ம நல்ல அழகா அப்படியே செம்மையான பாதையில போகும்போது அப்படியே நல்ல மலை மாதிரி தான் உயரமா நம்ம ஆத்மா அப்படியே நல்லா தைரியமா திடனா நம்பிக்கையா விசுவாசமா நல்லா நிற்கும். பாருங்க, தாவீது ஒரு இடத்துல சறுக்கும் போது பாருங்க, தேவனுடைய அந்த அந்த கொஞ்சம் அந்த இதை பார்க்கும்போதே அப்படி எந்த அளவு கலங்கிச்சாராம். அதான் பாருங்களேன், தேவனுக்கு பிரியமா 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 வாழ்றதுலையும் தேவனை தேடுறதுலையும் தேவனுக்கு பிரிய இல்லாத காரியத்துல நம்ம கை வைக்கிறதையோ செய்யறதையோ நம்ம அதை ஒரு நாளும் நம்ம எண்ணில நம்ம விடாம இருந்தா பர்வதங்களை கூட திடமாவே நம்ம திடனா எப்பயுமே நிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கோபம் வரும்போது நீங்க மறைத்து கொண்ட போது, உங்க முகத்தை மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவனானேன், நான் வருத்தமாயிட்டேன். ஆண்டவரே, நான் இறந்துட்டா என் இரக்கத்தினால மறித்தா என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காதே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. என்ன கேட்கிறாரு? என்னை கொண்டு கூடாதீங்க, நான் இல்லாம போனா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே, உங்க இரக்கத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, தயவா தயவா மன்னிங்க. உண்மைக்கு பாருங்க, அவர் செஞ்ச தவறு நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம், பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம். இல்லை பாருங்க, தேவனுக்கு பிரிய இல்லாத எந்த ஒரு அசுத்த காரியத்துக்கும் என்ன பரவாயில்ல, சரி இதுதானே, வேற வழி இல்லை, அதே அது சூழ்நிலை, இந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லாம நம்ம அப்படி அதை அவாய்ட் பண்ணிட்டா யோசிப்ப போல அது மேன்மையாகவே இருக்கும். அந்த நேரத்துல யோசேப்பு பாவத்தை வேண்டான்னு தள்ளி விட்டதுக்கு அவருக்கு கிடைச்சது ஜெயிலு தான். சிறையில் தூக்கி போட்டாங்க. தப்பே பண்ண மாட்டேன்னு உறுதியா நின்னதுக்கு. ஆனாலும் பாருங்க, அவர் அது ஜெடுனா இருக்கிறார். பரவாயில்ல, எனக்கு தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறது எப்படி, அந்த எண்ணம் தான் இருக்கணும். இப்ப ஏன் தப்பு நடக்குது, தவறுகள்லாம் நடக்குது, 4 பேர் பாக்குறாங்களான்னு பாக்குறாங்க, சிசிடிவி இருக்கான்னு பாக்குறாங்க, இல்ல இருட்டா இருக்கா, வெளிச்சம் இல்லையா, உடனே தைரியமா துணிகரமா தப்பு செய்யறாங்க. கடவுளுடைய கண்கள் என்ன நோக்கி பாக்குது, நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படி யோசிச்சா யாராவது எந்த தீமையாவது செய்வாங்களா? கலப்படம் பண்ணுவாங்களா? திருடுவாங்களா? கொள்ளையடிப்பாங்களா? அடுத்தவங்களுக்கு தீமை பேசுவாங்களா? அடுத்தவங்க பொருள் மேல கை வைப்பாங்களா? எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, எந்த விதத்திலையும் தீமை செய்ய மாட்டாங்க. அததான் சொல்ற, தேவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குது, நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தீமைக்குள்ள நுழைய மாட்டோம், துணிகர பாவங்களுக்குள்ள ஒரு நாளும் போகவே மாட்டோம். பிறகு அப்படியே தேவையே இல்லாம ஏதோ காரணத்தினால பாவத்தினாலதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில அறியாமைகளால நம்மளுக்கு அந்த தீமைகள் நடந்திருக்கலாம்,
எப்பயுமே இந்த யோகுவை குற்றப்படுத்திட்டே இருந்தாங்க பாருங்க. நீ என்னமோ செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு வந்துச்சு. அந்த பேச்சு மட்டும் நம்ம எப்பயுமே பேசக்கூடாது. இல்லை, வேதனையில போறவங்க, ஒரு வியாதியில போறவங்க, ஒரு பிரச்சனையில போறவங்கள பார்த்து நீ என்ன பண்ணியோ தெரியல, அதுக்குதான் உனக்கு இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசிடவே கூடாது. அல்லேலூயா. அது எவ்வளோ காரணங்கள் இருக்கு, எவ்வளோ காரணங்கள் இருக்கு. யாரோடையோ மதியனமா இருக்கலாம், யாரோடையோ தப்பா கூட இருக்கலாம், குடும்பத்துல வேற யாரோ பண்ண தவறா கூட இருக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. தேவன் இடத்துல கெஞ்சி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுவும் தாவீது அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நான் இறந்தா, என் ஜீவன் போயிடுச்சுன்னா, நான் குழியில இறங்கினா என் ரத்தத்தினால என்ன பிரயோஜனம்? பாதாளத்துல இருந்து யாராவது உங்களை துதிக்க போறாங்களா? இறந்தவங்க உங்களை துதிக்க போறாங்களா? தகப்பனே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படி கெஞ்சி ஜெபிக்கிறாரு பாருங்க. அப்படி கெஞ்சி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை அழித்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இதை கட்டினேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உன்னை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கெஞ்சி எனக்கு தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு சகாயரா இருங்க, உங்க தயவை எனக்கு கட்டளை இடுங்கன்னு அவர் ஜெபிக்கும் போது தேவன் எந்த அளவு அற்புதமான பதிலை கொடுக்கிறார் பாருங்க. அவர் சாட்சியா அழகா அந்த 2 வசனத்துல தேவனை மகத்துவப்படுத்துறார். நம்மையும் அப்படிதான் மகத்துவப்படுத்தும்படி செய்வார். ஆமென். வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த அற்புதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வசனம் வந்துருச்சுன்னா அந்த அற்புதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். புலம்பல், புலம்பி தள்ளுறது எந்த அளவு இருக்கும் பாருங்க. சந்தோஷமா கூட இல்லையா, ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். சந்தோஷத்தோட உச்சமா மாத்தி கொடுக்கிறாராம். அல்லேலூயா. மாற பண்ணினி செஞ்சு கொடுத்துட்டீங்கிறார். நான் புலம்பிட்டு இருந்தேன், புலம்பல்ல வேதனையில இருந்தேன், கஷ்டத்துல இருந்தேன். அந்த புலம்பலை எப்படி மாத்தி கொடுத்துட்டீங்க, எனக்கு ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நான் சும்மா இருக்க முடியாதபடி உங்களை துதிச்சே ஆகணுன்ற அளவுக்கு என் இரட்டு வஸ்திரத்தை, துக்க வஸ்திரத்தை, வேதனையின் வஸ்திரத்தை, சாக்கு உடைய நீங்க அகற்றி போட்டு என்னை சந்தோஷத்தினால, மகிமையினால, மகிழ்ச்சியினால இடை கட்டிட்டீங்க. அல்லேலூயா. 2 வஸ்திரம்னா என்னது? இந்த சாக்கு இருக்குல்ல, கோணி இருக்குல்ல, அதில் ஒரு ட்ரெஸ் மாதிரி சும்மா அதை மேலே போட்டுட்டு அந்த உபாச நாளில் ஜெபம் பண்ணுவாங்க. தலை மேலே சாம்பலி போட்டுட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த சாக்கு உட நான் இருந்தது, அதை எப்படி மாத்திட்டீங்கன்றாரு. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. துக்க வஸ்திரத்தை மாற்றிட்டீங்க, என் புலம்பலின் வஸ்திரத்தை மாற்றிட்டீங்க, என் வேதனையின் வஸ்திரத்தை மாற்றிட்டீங்க, என் அழுகையின் வஸ்திரத்தை மாற்றி மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சியை எனக்கு ஆடையாகவே என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். இந்த அளவு மாற பண்ணினாருன்னா அப்புறம் அவரை நம்ம துதிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, கரும்பு தின்ன கூலியா? அப்பாவை எவ்வளவு துதிக்கலாம், மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. இல்லை, எந்த மாதிரியான புலம்பலின் சூழ்நிலைய, வேதனையின் சூழ்நிலைய, ரெட்டின் சூழ்நிலைய ஆண்டவர் மகிழ்ச்சியாகவும் ஆனந்த கழிப்பாகவும் மாத்தி கொடுக்கிறாருன்னா அப்புறம் அவனை நம்ம துதிக்காம எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இலையில இருக்கிற புலம்பல்களை, வேதனைகளை, துக்கங்களை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றி தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. உம் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உன் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எத்தனை எத்தனை நல்லவராயிருக்கிறீர் அப்பா. நன்றி அப்பா. உங்க கிருபைகளும் தயவுகளும் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உங்க தயை, உங்க இரக்கம், உங்க கிருபை தகப்பனே, தகப்பனே குணமாகும்படியாய்
தகப்பனே கிருபைகள் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. தகப்பனே எங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீரே நன்றி. எங்கள் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால் கட்டுகிறீரே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தகப்பனே தகப்பனே அழுகைகளை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறீரே நன்றி. வேதனைகளை எல்லாம் மன மகிழ்ச்சியாய் மாற்றுகிறீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் தஞ்சமே, மட்டும் எத்தனை எத்தனை ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீர், எத்தனை எத்தனை தீமைகளில் இருந்து பாதுகாத்தீர் தகப்பனே தகப்பனே தகப்பனே, எத்தனை எத்தனை பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்தீர். மட்டும் கரம் பிடித்து நடத்தி வருகிற அன்பின் தகப்பனே, இனியும் நடத்துவீர், மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீர், மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீர், மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீர். தேவ வல்லமை இறங்கட்டும், எங்கள் மேலே இறங்கட்டும். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இருக்கிற இடங்களிலே தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். அற்புத அதிசயங்களாய் மாறட்டும், அற்புத அதிசயங்களாய் மாறட்டும். நன்றி அப்பா, நன்றி. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, அலைச்சல்களை என் தகப்பனை அலைச்சல்கள் இல்லாமல் அற்புதமாய் அற்புதமாய் ராஜ பாதையை நடத்துகிறவரே, தீமைகள் இராதபடி குழியில் இறங்காதபடி மரண கட்டுகளை அறுத்து போட்டு விடுதலை ஆக்குகிறவரே உமக்கு நன்றி. பலவீன கட்டுகளை அறுத்து போட்டு பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. கொடான கொடி சோத்திரங்கள் அப்பா, கொடான கொடி சோத்திரங்கள் அப்பா. கிருபை நாதரே, உங்க கிருபைகளும் இரக்கங்களும் அளவில்லாமல் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்க தயவு அளவில்லாமல் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்க தயவு காருண்யம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும் அப்பா, எல்லாம் வந்துடும். உங்க கிருபை வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். உங்க கிருபைக்குள்ள இல்லாத ஆசீர்வாதம் ஒண்ணு கூட இல்லை. உங்க கிருபைக்குள்ள எல்லா சகல சகல சம்பூர்ண நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. உங்க கிருபை வந்துருச்சு அப்பா, உங்க கிருபை வந்திருக்கு. உங்க கிருபை நிரப்பிட்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம். உங்க தயவும் இரக்கமும் காருண்யமும் நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. என்னென்ன தேவைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நிறைவாய் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, எந்த விதங்களில ஜெபித்தாலும் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே அற்புதமாய் அற்புத லேசர் லேசர் போல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. தேடரே ஷேவரே தேடரே பெஷி மேரே மேரே கேபே தேடரே பெஷி மேரே மேரே தேடரே பெஷே. நன்றி அப்பா, சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, க்ளோரி, ஆமென்.